தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி. உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டி இல்லா நிதியை. யாரு சாமி நீ? எங்க இருந்து வந்திருக்க? வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம டிவிக்கே பெண்கள் தினத்தை முன்னிட்டு வேற அளவு வாக்குறுதி 2000 இல்லை 5000 இல்லை ஏகப்பட்ட திட்டங்கள் ஏகப்பட்ட இதை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த இதை தான் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க வீடியோ பார்க்கலாம். அடுத்து சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம். நிலுவையில் உள்ள கடன்களை திருப்பி செலுத்துவதன் மூலமும் பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டி இல்லா நிதியை 5 லட்சமா? எங்கிருந்து விளையும் இதெல்லாம்? வழங்குவதன் மூலமும் 5 லட்சமா? அடிச்சு கொளுத்துதுப்பா. 5 லட்சம் வட்டி இல்லா கடன் கொடுக்க போறாராம். வேற லெவல்ல 5 லட்சம். இந்த மகளிர் சுய குழு, இந்த குழுன்னுக்கிட்டு எல்லாரும் குழுவுக்கு கட்டணும், அது கட்டணும்பாங்கல்ல. இப்போதான் தெரியுது 5 லட்சம், அதுவும் வட்டியே இல்லாத கடன் கொடுக்க போறாப்லையா. வேற லெவல்ல. வாங்க அடுத்து என்னன்னு பார்ப்போம். சுய உதவி குழுக்களின் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும். சுய உதவி குழுக்களில் இருந்து பதிவு செய்யப்பட்ட MSMEகளாக மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படும். 5 லட்சமா? எங்கிருந்து விளையும் இதெல்லாம்? எப்படி கொடுப்பாங்க? இதெல்லாம் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது 100% மானியமாகவே வழங்கப்படும். துட்டாவே தந்துருவாங்களாம். போடு, உங்களுக்கு என்ன அடிச்சு கொளுத்த வேண்டியதான். பெண்களுக்கு குழுவில் இருக்கவங்களுக்குலாம் ஜாலி தான். விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார்னா பெண்களுக்கு மட்டுமா ஜாலி? குடும்பஸ்தங்களும் ஜாலி தான். நான் பொசுக்குன்னு பெண்களுக்கு மட்டும் பண்ணிட்டேன். இப்போ வீட்டில் ஒரு பொம்பளையால் வாங்கினா, பொண்டாட்டி வாங்கினா, புருஷனும் சேர்ந்து தானே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான். ஆனால் என்ன, வட்டி இல்லா கடன் 5 லட்சம்ங்கிறது சாதாரண அமௌண்ட் இல்லை. வட்டி இல்லாமல் வாங்குறதெல்லாம் எங்கே யார் வட்டி? 10 பைசா 20 பைசா அவன் வாட்டில் இஷ்டத்துக்கு ஒரு பைசாவை போட்டுக்கிட்டு வட்டிங்க. இது வட்டி இல்லாத கடன். வேறு லெவல் சூப்பரான திட்டம். அடுத்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். போட்டு நொறுக்கி விட்டாரு. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமா? உங்களுக்கு என்ன, தாய்மாமனுக்கெல்லாம் குஜாலி தான். உலகத்தில் மனுஷனா பிறக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் நம்ம தாய்நாடான தமிழ்நாட்டில் பிறக்கிறது மிகப்பெரிய வரம். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். எனக்கு நெஞ்சே வடிச்சிரும் மேலே இருக்குப்பா. ஆனால் இது எப்படிங்க தெரியுமா? பிறக்கப்படும்னு போடுவாங்க. கடைசியில் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் மோதிரம் அப்படிம்பாங்க. நான் இது ரொம்ப விஷயத்தில் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு குழந்தை எல்லா குழந்தைகளுக்கும்னு விஜய் சொல்லுதாப்புல. ஆனால் இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தான் தங்க மோதிரம். உஷாராருங்க. வாக்குறுதியை நோட் பண்ணுங்க சார், நோட் பண்ணுங்க. தங்க மோதிரம் சார். ஒரு குழந்தைய பெற்கிறதுல கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ குழந்தை வரக்கவங்களுக்கெல்லாம் குஜாலி தான். விஜய் முதலமைச்சர் ஆயிட்டா, டிவிக்கே வந்துட்டா. கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும். ஊட்டச்சத்து பொருட்கள், பேபி ட்ரெஸ்ஸஸ், தரமான பேபி சோப்ஸ், பேபி ஆயில், பேபி பவுடர், பேபி கொசு வலைகள், பொம்மைகள், நாப்கின்ஸ் அண்ட் டயப்பர்ஸ் இவையெல்லாம் அந்த பேபி வெல்கம் கிட்டில் இருக்கும். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கு. வரப்போகிற நாட்களில் அதை நான் சொல்கிறேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த சொன்ன திட்டங்கள்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி திட்டங்கள் இருக்குது. ஒரு குழந்தை அரசு மருத்துவமனையில் பிறந்தால் மட்டும் போதும். தங்க மோதிரம், கொசுவலை, நாப்கின்னு, மறுபடியும் என்னது போட்டுக்க ட்ரெஸ்ஸு, என்னதெல்லாம் குழந்தைக்கு தேவையோ அத்தனை பொருட்களும் தராங்க. நான் எல்லாத்தையும் தராங்க. அதில் இது ஒன்று மிஸ் பண்ணிட்டாரு. அழகாக நல்ல மருத்துவம்,
கல்வி கல்வி மருத்துவம் இது ரெண்டும் முக்கியம் தமிழ்நாட்டுக்கு. அதை முதல்ல சொல்லுங்கள். அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. நல்ல தரமான மருத்துவமனைகள், தரமான கல்விகள், அரசாங்க கல்விகள் வந்து அந்த அரசாங்க பள்ளிகளில் நல்ல தரமாக இருக்கணும், வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னு திட்டங்களை கொண்டு வாங்க. திட்டங்களை கொண்டு வந்தாலும் செயல்படுத்துங்க. என்ன செய்ய. அடுத்து காமராஜர் கல்வி உறுதி திட்டம். கல்வி கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவரை கொள்கை தலைவர்களில் ஒருவராக ஏற்ற ஒரு இயக்கம்தான் நம்ம தமிழக வெற்றி கழகம். நமது கல்வி சார்ந்த கனவுகளில் ஒன்றாக கல்வி இடைநிற்றல் என்பதை இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ள திட்டம்தான் காமராஜர் கல்வி உறுதி திட்டம். இடைநிற்றலுக்கான காரணங்களில் ஒன்றாக பொருளாதார குறைபாடும் இருக்கிறது. இதை உணர்ந்ததால் தான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். அந்த எண்ணத்தின்படி நம் விருப்பத்தை நிறைவேற்ற இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரை படிக்கிறதுக்கு ஆண்டுதோறும் வருஷத்துக்கு 15,000 ரூபா அடிச்சு நவுத்த போகுது. விஜய் சிஎம் ஆகிட்டா ஒரே பணமழை தான். ஆனால் எங்கேருந்து தான் அவங்களுக்கு வரும்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு கமாண்டில் நீங்கள் தான் சொல்லணும். இது உண்மையிலே நடக்குமா, நடக்காதா, நடத்த முடியுமா, இதெல்லாம் செயல்படுமா, முதல்ல ஆட்சிக்கு வருவாரா மாட்டாரா, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவியா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். அடுத்து இந்த இதில் ஃபுல்லாக எல்லாம் பெண்கள் நிறைஞ்சிருக்காங்க. ஒரே பெண்களோட சாம்ராஜ்யமாக இருக்குது இந்த இதில். ஏன்னா வேற லெவல். ஆனால் ஒன்றும் பெண்களுக்காக வேண்டி ஏற்ற திட்டம் சூப்பர் திட்டம். மாதம் வந்து 15,000 கொடுக்குறது வந்து ஒரு 1 to 5 குழந்தைகள் படிப்பு செலவு கொடுக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ கூட இந்த நம்ம டிஎம்கே வந்து 5,000 ரூபா கொடுத்ததை குறை சொன்னாங்க. ஏழை வீட்டில் போய் பாரு, ஏழை வீட்டில் என்ன நடக்குன்னு பாரு. ஏழை வீட்டுக்கு 5,000ங்கிறது 1,000 லட்சத்துக்கு சமம். 5,000 அண்ணன் செலவு. ஒரு மாதம் அரிசி வாங்கிக்கலாம், என்னதெல்லாம் செலவு இருக்குது தெரியுமா? அசால்ட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாயே. காசு இருக்கவே நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க. இல்லாதவன் எத்தனை பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? எத்தனை பேர்த்துட்டு ரேஷன் கார்டு இல்லை தெரியுமா? அவன் வயத்தறிச்சலில் பொங்கியா இருக்கான். உங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது, சொன்னால் புரியாது. திட்டங்களும் நல்ல யார் யாரை செயல்படுத்தணுமோ, உங்களுக்கு யாரை தோணுதோ அவங்களுக்கு நல்லவங்களா பார்த்து, திட்டங்களை பார்த்து போடாமல் நல்லவங்களா பார்த்து ஓட்டை போடுங்க. சொல்லிட்டேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அடுத்து வெற்றி பயணம் திட்டம். கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட குறிப்பிட்ட அந்த ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. எனவே அந்த நிலை மாற வேண்டும். மேலும் குடும்பங்களில் ஏற்படும் சூழலால் அவசர மற்றும் அத்தியாவசிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படும். அது மாதிரியான நேரங்களில் கையில் காசில்லை என்றால் அந்த பயணத்தை கவலையுடன் தவிர்க்க வேண்டிய நிலையும் ஏற்படும். இது போன்ற தர்ம சங்கடமான நிலையை தவிர்ப்பதற்காக அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். யாரு சாமி நீ? எங்கிருந்து வந்திருக்க? எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இதெல்லாம் எப்படி முடியும்? எல்லாத்துக்கும் உங்களுக்கு தனி பஸ்ஸா போட்டு பிற என்ன இப்படி காலத்தை தூக்கி விட்டுக்கிட்டு இப்படி இன்னுக்கிட்டு கத்த வேண்டியதான். வேற லெவல் திட்டங்கள் இதில். எனக்கு இதில் சொன்னதுலே ரொம்ப பிடிச்ச திட்டம் என்னென்னா தாய்மாமன் திட்டம் வேற லெவலு.
அதுக்கடுத்து பள்ளி குழந்தைகளுக்கு 15,000 கொடுக்கறது வந்து இப்போ அவன் கடன் கட்டாலே 5 வட்டி 10 வட்டின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கான். கடன்லாம் இங்கே பெரிய 15,000 வருஷத்துக்கு கொடுக்கறது வந்து மிகப்பெரிய விஷயம். அதுக்கடுத்து சுய உதவி குழுவில் வந்து 5 லட்சம் ரூபா வட்டி இல்லா கடன். இது ரொம்ப பெரிய விஷயம். வட்டியே இல்லாமல் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ரொம்ப ஒரு குடும்பத்துக்கு இது உதவும். ஏழைப்பாளைகளுக்கு ரொம்ப உதவும். 5 லட்சம் வட்டிலா கடன் கொடுத்தா அவங்கள பொசுக்குன்னு ஒரு பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு ஒரு செலவுக்கு பார்த்துக்கிடுவாங்க. ஒரு தாலி செயின் எடுத்து போட்டுக்கிடுவாங்க. என்னதுனால ஏதோ ஒன்று அவங்களால முடிஞ்சதை பண்ணி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. 5 லட்சத்தை வச்சுட்டு மறுபடியும் அவங்கள துட்டு வரையில் அதை அடைச்சிக்கிடலாம். இது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு சொல்லது வந்து உங்களுக்கு காசு இருக்கவங்களுக்கு தெரியாது. காசு இல்லாத எங்களுக்கு மாதிரி ஆளுகளுக்கு தான் புரியும். 5 லட்சம்ங்கிறது சாதாரண அமௌண்ட்டு கிடையாது. ஒவ்வொரு சைவராக ஏற அங்கே ஒவ்வொரு சந்தோஷம் வரும். ஆஹா 100 ரூபா 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா 10,000 ரூபா லட்சம் 10 லட்சம் கோடி அப்படி போகையில் ஒரு ஏழை வீட்டில் 5 லட்சம்ங்கிறது அதிகமான தொகை. அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை வந்து வட்டியில்லா கடனாக கொடுக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் கடன் கட்டு அங்கிட்டு அலையில வட்டியில்லா கடனாக கொடுக்காங்களா. இதுதான் மிகப்பெரிய விஷயம். ரொம்ப நல்ல விஷயமும் கூட. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம சாத்தியமாகணும்னா டிவிக்கு ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நடக்கும், இல்லாட்ட நடக்காது. இன்னும் பல திட்டங்கள் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமீனு பிளாக்ஸ்.